வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோதான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு வீடியோவை போட்டுடலாண்டு போன வருஷம் தைப்பொங்கலுக்கு வந்து ரெண்டு மஞ்சக்கிழங்கு வந்து நம்ம ஊண்டி வச்ச 2 தொட்டியில் வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் எவ்வளோ மஞ்சக்கிழங்கு கிடச்சிருக்குன்னு பார்த்துருங்க. இதே மாதிரி நீங்களுமே வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு வாங்கியிருப்பீங்க மஞ்சக்கிழங்கு, அதை ஒரு 2 தொட்டியில் ஊண்டி வைங்க. அடுத்த வருஷம் நமக்கு மஞ்சள் பொங்கல் வைக்கவும் மஞ்சள் ரெடி ஆயிரும். நமக்கு கிழங்கு எவ்வளோ கிடைக்கும் அதை வச்சு முகத்துக்கு போட்டுக்கலாம், குழம்புக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து மஞ்சக்கிழங்கு எப்படி வந்து நம்ம செடியிலேருந்து வருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் மஞ்சக்கிழங்குலாம் பிடுங்கியாச்சு. பிடுங்கி வந்து இப்போ எல்லா மஞ்சக்கிழங்கும் சுத்தம் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இந்த 2 தொட்டியில் வச்சது ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 தொட்டியில் வச்சோம். இதில் எல்லாம் பிடிங்கியாச்சு. இந்த 2 தொட்டியில் வச்சது எல்லாமே கிளச்சி விட்டாச்சு. கிளச்சி விட்டு நம்ம இதில் வந்து இவ்வளோ மஞ்சக்கிழங்கு கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு 2.5 கிலோ அளவுக்கு மஞ்சக்கிழங்கு கிடச்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாகும். இதெல்லாம் முகத்துக்கு நல்லா அந்த பச்சை கிழங்கு உரிச்சி போட்டோம்னா முகத்துக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி இங்கே எத்தச்சூட இந்த மாதிரி 2 பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊண்டி வச்சேன் போன வருஷம். இது மாதிரி 2 பீஸ் தான் ஊண்டி வச்சது. ஆனால் நமக்கு இவ்வளோ மஞ்சக்கிழங்கு கிடச்சிருக்கு. இந்த மஞ்சக்கிழங்கு வச்சு நம்ம எப்படி பொடி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டில் வந்து முருங்கை செடியிலையும் பாருங்கள், சின்ன முருங்கை செடியில் வந்து எத்தனை முருங்கைக்காய் இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன தொட்டியில் வச்சேன். ஆனால் நமக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ நம்ம காய் வச்சுட்டு இருக்குது. சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து கொஞ்சம் நேரம் காலையில் ரிலாக்ஸாக ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு இந்த செடிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை விட சந்தோஷம் வந்து இந்த மஞ்சக்கிழங்கு இவ்வளோ மஞ்சக்கிழங்கு கிடச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் இதுலேருந்து 2 கிழங்கு எடுத்து மறுபடியும் ஊண்டி விட்டு தண்ணி ஊற்றி அடுத்த வருஷம் நமக்கு எவ்வளோ கிழங்கு வருது நம்ம அதையும் பார்த்துக்கலாம். வாங்க, இந்த மஞ்சக்கிழங்கு வச்சு இப்போ நம்ம வந்து எப்படி மஞ்சள் பொடி ரெடி பண்ணுறது நம்ம அதை பார்த்துக்கலாம்.